மற்றவங்க மேலே பொறாமப்படாதீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். துன்மார்க்கனின் செழிப்பை கண்டு ஆமென் சோர்ந்து போகாதீங்க. நீதிமானின் பாடுகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமானுக்கு வைத்திருக்கிற முடிவு, நீதிமான்களின் முடிவு மேன்மையானது. நீதிமான்களுடைய மரணம் கர்த்தருக்கு அருமையானது. உங்களுடைய முடிவை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, ஆனால் துன்மார்க்கனுடைய முடிவு குறித்து நம்பிக்கை இல்லை. நீங்கள் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 73. சங்கீதம் 73 ஆசாப்பின் சங்கீதம். தாவீதின் சங்கீதம் இருக்குது. ஆசாப் அவன் ஒரு சங்கீதக்காரன், சங்கீத வித்துவான், சங்கீதங்களுடைய தலைவன், கொயர் டீம் தலைவர், பாடல் குழு தலைவர். அவன் பாடுறார், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சொல்லுங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவரார். நீங்கள் இஸ்ரவேல்னு நீங்கள் இஸ்ரவேல் மட்டும் நினைக்காதீங்க. இஸ்ரவேல் என்றால் தேவ ஜனம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய தேவ ஜனத்துக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆனாலும் என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அதில் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் கொஞ்சம் கீழே விழுந்திருப்பேன். கால் வலிக்கிடுச்சு. சில நேரங்களில் பாத்ரூமில் கால் வைக்கும்போது சில நேரம் சோப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா கால் வலிக்கி விடுவது வழக்கம். ஆனாலும் கீழே விழுந்திருந்தீங்கன்னா மண்டை கண்டெல்லாம் உடஞ்சி போயிருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார்? உங்களை காப்பாற்றினார், என்னை காப்பாற்றினார். அவன் சறுக்கு இருக்குது. எத்தனையோ தடவை காரில் போகும்போதும் மயிரிழகையில் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அநேக விபத்துகளுக்குலேருந்து ஆபத்துலேருந்து நம்ம தப்பியிருக்கிறோம். அப்போ அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு இவருக்கு? ஏன் ஒரு கால் தள்ளாடிச்சு? ஏன் ஒரு விழுந்து காப்பாற்றப்பட்டுட்டேன்? நல்ல வேளை நான் காப்பாற்றப்பட்டுட்டேன்னா எங்கே விலை இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். எங்கே விலை நேர்ந்திருந்தது அவருக்குன்னா, ஒரு சந்தேகத்தில் விழுந்து விட வேண்டியதான ஒரு ஆபத்து அவருக்கு வந்துச்சு. ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துச்சு. ஒரு சந்தேகத்தில் விழ வேண்டியதாகி போச்சு. எங்கே அவருக்கு சந்தேகம் உண்டானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ சந்தேகம் உண்டாச்சுன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காணும்போது வீம்புக்காரில் அவர் மேல் பொறாமை கொண்டேன். ஏற்கனவே 37ஆம் சங்கீதத்திலையும் வாசித்திருக்கிறோம். துன்மார்க்கனுடைய செழிப்பை பார்த்து நீங்கள் பொறாமப்படாத, அதை பற்றி யோசிக்காதன்ட்டு. இப்போ இவன் பாடுகள் பட்டுருக்கிறாரு. ஒரு சுற்றி பார்க்குறான். சில துன்மார்க்கர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. சில துன்மார்க்கர்கள் ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க, ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இவரோ அழுதுகிட்டு இருக்கிறார். அப்படி அந்த பார்க்கும்போது இவர் விசுவாசத்தில் வழுகி போகவும் பரிசுத்தத்திலிருந்து நழுவி போகவுமான ஒரு அபாயம் அவருக்கு வருது. அது அப்படியே தன்னுடைய அதாவது நான் வீழ்ந்திருப்பேன், நான் சறுக்கி இருந்திருப்பேன், நான் பின்வாங்கி இருந்திருப்பேன், ஆனாலும் நான் தப்புனேன். எப்படி தப்புனேன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதிலே நான் உறுதியாக இருந்ததினால் தப்பித்தேன்னு சொல்கிறார். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நீ சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். அவர் எப்போதும் நல்லவர். God is good. Amen. Always good. எப்போதும் நல்லவர். இயேசு நல்லவர். அவங்கள பார்த்து அவங்களுடையதான வாழ்க்கையை சொல்கிறார். மரண பரிந்து அவங்களுக்கு எடுக்கணும் இல்லையா, சாகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லையா. அவருடைய பலம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பல்லு எல்லாம் தலையெல்லாம் நல்லா இருக்குது.
அவங்களுக்கு சுகரோ ப்ரெஷரோ எதுவுமே கிடையாது, நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நரற்படும் வருத்தத்தில் யாரும் அகப்பட்டதே கிடையாது. ஆகையா பெருமை சரப்பணியை போல் அவங்க சுற்றி கொள்வது, கொடுமை ஆடு எப்போ. அதனால் அவங்க மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எப்போதும் போல் ஒரு பெருமையாகவும் அகந்தையாகவும் தான் பேசி மற்றவங்களை மதிக்காமல் கொஞ்சம் வீராப்பாக நடந்து கொள்கிறாங்க. அவங்க மற்றவங்கள பார்க்கும்போது ரொம்ப மட்டமாக பார்க்குறாங்க. அவங்க இதயம் விரும்புவதில் அவங்க என்ன நினச்சாங்களோ என்ன ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க அகந்தையாக பேசுகிறாங்க, இருமாப்பாக பேசுகிறாங்க, தங்கள் வாய் வானை மட்டும் எட்ட பேசுகிறாங்க. எங்களுக்கு அண்ணன் அது இருக்காங்க இது இருக்காங்க, நாங்கள் அப்படியாங்க இப்படியாங்க, உங்களை மாதிரி இல்லைன்னு சொல்லி பரிசுத்தவான்களையும் தேவ ஜனத்தையும் இகழ்ந்து பேசுவது போல் அவங்க பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சிது, ஆண்டவரை தேடி உங்களுக்கு என்ன கிடைச்சிது நாங்கள் பாருங்கள். அவங்க தங்களுடைய மேன்மையாக பேசுகிறாங்க. அவங்கள பார்த்து மற்றவங்களும் பின்பற்றுறாங்க. அவங்கள பார்த்து அவங்க பின்னால் தான் நிறைய பேர் போகிறாங்க. அவங்க தண்ணீர்கள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக அவங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடே வரல. அவங்களுக்கு எல்லாமே தங்களுடைய சுயபலத்தால், தங்களுடைய சாமர்த்தியத்தினால, தங்களுடைய பணத்தினால, தங்களுக்கு இருக்கிறதான சமுதாய ஆள் பலத்தினால, தங்களுடைய செல்வாக்கினால, தங்களுடைய செல்வத்தினால அவர்கள் பலத்து பெருத்து இருப்பதாக அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. கடவுளெல்லாம் ஒன்றும் கிடையாதுயா ஆமாம் அப்படின்னு சொல்லி தேவனை குறித்த அறிவு அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது. அவர்களே தங்களுக்கு தேவர்களை உண்டு பண்ணி கொண்டாங்க. அவங்க துன்மார்கள் சுகஜீவியாக இருக்காங்க, ஆசையை பெருக பண்ணுறாங்க சொல்லிட்டு 13ஆம் வசனம் சொல்கிறாரு. நான் என்னையா செய்யட்டேன், நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறேன், நான் நாள்தோறும் எப்போ போனாலும் அன்று மன்னியும்னு என்னை பரிசுத்தமாக்கும்னு சொல்லி ஏசுவின் ரத்தம் செய்யும் சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தத்துக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஆமென் ஸ்தோத்திரம் பாவரிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவர் செஞ்சதான எல்லா நன்மைகளையும் ஒன்று மறக்காமல் சொல்லி அதையே என்றைக்கோ செஞ்ச நன்மைகளெல்லாம் சொல்லி யாருக்கோ செஞ்ச நன்மைகளெல்லாம் சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்து சரித்திரத்தில் நடந்த நன்மைகளெல்லாம் சொல்லி நன்றி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அவருடைய நாமங்களையும் அவருடைய மகத்துவத்திலையும் அவருடைய மகிமையும் சொல்லி ஆராதிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் காலைதோறும் நான் வாதிக்கப்பட்டு இருக்கிறேனே. காலைதோறும் எனக்கும் சரீரத்தில் பலவீனமாக இருக்குது, மாம்சத்தில் பலவீனமாக இருக்குது, மனசுலையும் பாரமாக இருக்குது, ஆவிலையும் துக்கமாக இருக்குது, நான் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேனே. டக்குன்னு சொல்கிறார், இப்படி நான் சொல்வேனானால், இப்படி நான் பேசுவேன்னா உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாக போயிடுவேன். நான் பேச மாட்டேன், அவிசுவாசமான வார்த்தையை நான் பேச மாட்டேன், அவநம்பிக்கையான வார்த்தைகள் நான் பேச மாட்டேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. அவிசுவாசமான வார்த்தையை, அவநம்பிக்கையான வார்த்தையை நான் பேச மாட்டேன். கர்த்தர் மேலே நான் உறுதியாக இருப்பேன். அப்போ அவர் உட்காந்து யோசித்து பார்க்குறாராம். 16 போய் நேர தேவனுடைய சமூகத்தில் போகிறார். இப்போ வாங்க தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க, முடித்து அல்டிமேட் கோல் அப்படிம்பாங்க, அல்டிமேட் எண்டு எங்கே போய் முடியும்னு பாருங்கள். அவங்களுடைய முடிவை பார், உன்னோட முடிவையும் பார். உட்காந்து ஜெபம் பண்ணுறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ ஆண்டவர் கண் காட்டுறார், நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழ பண்ணுகிறேன். சறுக்கலான இடத்துல வச்சுருக்கீங்க, அவர்கள் ஒரு நிமிஷத்தில் பாலாக போயிடுவாங்க, பயங்கரால் அமிழ்ந்து நிர்மூலம் ஆகிடுவாங்க. நமக்கு தெரிஞ்சு எத்தனை ராஜ்யங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு பார்த்தீங்களா? எத்தனை ராஜாக்கள் ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்க பார்த்தீங்களா? எத்தனை பணக்காரங்க ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்க பார்த்தீங்களா? எத்தனை பட்டணங்கள் அழிக்கப்பட்டு போயிருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? எத்தனை காரியங்கள் கொரோனா டைமில் எத்தனை பேர் எப்படியெல்லாம் செத்து போனாங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க ஒரு நிமிஷத்தில் அழிந்து போனது எத்தனையோ காரியங்களை, சுனாமி வந்து அழித்தது இருக்குது, தீ வந்து அழித்தது இருக்குது, புயல் காற்றில் அழிந்தவர்கள் இருக்கிறாங்க, வெள்ளத்தில் மடிந்தவர்கள் இருக்காங்க. இந்த சூழ்நிலையும் கர்த்தர் ஒன்றை வச்சிருக்கிறாரே, நன்றி சொல்லு. அவங்கெல்லாம் நித்து ஒரு சொப்பனம் கண்டு முடிக்கிற மாதிரி ஒரே நாளில் அதெல்லாம் இகழ்ந்து அதெல்லாம் இல்லாமல் போயிடும். அதெல்லாம் அந்த 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 பொருட்களும் அந்த செல்வமெல்லாம், அந்த செல்வங்கள் செலவழிந்து போயிடும். இந்த அவங்க பொருட்கள் பறந்து இல்லாமல் போயிடும். அவர்கள் நிலையற்றவர்களாக இருப்பார்கள்.
அவர் வேஷத்தை இகழுவீர். ஒரு நாடக கம்பெனியில் நாடகம் நடிக்கிற வரைக்கும் தான் அவருடைய அந்த அந்த வேஷம் போட்டிருப்பான். அதுக்கப்புறம் வேஷத்தை கலைச்சாங்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ 22 சொல்ல, நான் காரியம் அறியாத மூடனாக இருக்கிறேன், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆம் சகோதரா, ஆம் சகோதரி, இன்றைக்கி உன் சூழ்நிலை, நீ கடந்து போகிற இந்த பாதையின் நடுவில் ஒரு காரியத்தை மாத்திரம் மறந்துடாதீங்க, உனக்கு பின்னால் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையை கர்த்தர் அவன் கவனித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் அவைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அதில் நீங்கள் அதில் ரொம்ப உறுதியாக இருங்க. மிருகம் மாதிரி இருக்கேன்ப்பா, மிருகத்தான் தெரியும், என்ன நடக்குன்னே தெரியாது, எது சரி தப்பு, நான் மிருகம் போல இருக்கிறேன். ஆனால் எனக்காக அவர் நல்லவராகவே இருக்கிறார். மறுபடியும் அறிக்கையிடுங்கள், அவர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ஆனால் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறப்பா, என் வலது கையை பிடித்து நீங்கள் தாங்குறீங்கப்பா. உங்களுடைய ஆலோசனைப்படி நீர் என்ன நடத்துவீங்க, முடிவில் நம்முடைய மகிமையில் சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் என்னோட இருக்கீங்க, நாளைக்கு நான் உம்மோட இருப்பேன் ஆண்டவரே. இதான் பிரதர், இந்த உலகத்தில் எதுவும் நம்ம கூட வரப்போகிறதில்லை. நான் நிர்வாணியாக வந்தால் நான் நிர்வாணியாக போகிறேன். கர்த்தரன் மகிமைப்பட்டு நாம் நீதிமான் ஆக்கப்பட்டால் நீதிமானாக போவீங்க. நீங்கள் நீதிமான் ஆக்கப்படாவிட்டால் நிர்வாணியாக போவீங்க. நீ நிர்வாணியாய் போகாதபடிக்கு ஆமென், நீ நீதிமான் ஆக்கப்படும்படி கர்த்தர் இயேசுவை இன்றைக்கே நீ விசுவாசித்து உன் பாவம் கழுவப்பட எழுந்து ஞானஸ்நானம் எடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லிட்டு சொல்கிறார், பரலோகத்தில் உண்மை எல்லாம் எனக்கு யார் உண்டு, நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு பரலோகத்தில். இந்த பூலோகத்திலையும் இப்பவும் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் யாரும் இல்லைப்பா. என்னோடு நீர் இருக்கிறீர். நல்ல கையை வைத்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த கற்றுக்கொள்கிற விஷயம் என்னென்னா, நிறைய நேரங்களில் நம்ம அடுத்தவங்களோட கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம அநேக நேரம் சோர்ந்து போயிடுறோம். அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அநேக நேரம் நம்ம நொந்து நூலாக போயிடுறோம். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, கர்த்தர் நடத்துவார். சொல்லிட்டு சொல்கிறேன், மாம்சமே எதையும் மாண்டு போகுது, நிறைய சோர்ந்து போகிறேன், என்றென்றைக்கு என் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறேன். ஆமாம், ஸ்தோத்திரம். இதை உண்மை விட்டு தூரமாக போகிறவங்கெல்லாம் நாசமடைவாங்க, உண்மை விட்டு சோரம் போகிறவங்களாம் சங்கரிக்கப்படுவாங்க. அவங்களுடைய முடிவோ சங்காரம், அவருடைய முடிவோ பாதாளம், அவருடைய முடிவோ நரகம். ஆனால் என்னுடைய முடிவு அப்படி அல்ல. நான் பரலோகத்தில் ஒருவர் இருக்கிறார், இன்னைக்கு அவர் என்னோடு இருக்கிறார், நாளைக்கு நான் அவரோடு இருப்பேன். எனக்கோ 28 சொல்கிறார், சேர்ந்து சொல்லுங்கள், எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம், தேவனை சார்ந்திருப்பதே நலம். அதுதான் நல்லது. அவரை நம்பி இருப்பது நல்லது, அவரை துதிப்பது நல்லது, அவரை ஸ்தோத்தரிப்பது நல்லது, அவரை மகிமைப்படுத்துவது நல்லது, அவரோடு இருப்பதே நல்லது. எனக்கு அவரோடு இருக்கிறது மட்டும் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். நான் அவருடைய கிரியெல்லாம் சொல்லி வரும்படிக்கு கர்த்தராய் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்க மேலே பொறாமப்படாதீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். துன்மார்க்கனின் செழிப்பை கண்டு ஆமென் சோர்ந்து போகாதீங்க. நீதிமானின் பாடுகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமானுக்கு வைத்திருக்கிற முடிவு, நீதிமான்களின் முடிவு மேன்மையானது. நீதிமான்களுடைய மரணம் கர்த்தருக்கு அருமையானது. உங்களுடைய முடிவை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, ஆனால் துன்மார்க்கனுடைய முடிவு குறித்து நம்பிக்கை இல்லை. நீங்கள் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற நீங்கள் பரவசமாய் பாட்டு பாடி மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 73 இதில் துன்மார்க்கனுடையதான வாழ்வு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இதில் சங்கீதக்காரன் நமக்கு இது ஆசாப் சொல்லுகிறதாக இதில் காணப்படுகிறது. அது மிகவும் அது வேதனையோடு அவர் சொல்லுகிறதா நம்ம காரியத்தை நம்ம இதில் பார்க்குறோம். அவனுக்கு இடுக்கண் இல்லையா, அவனுடையதான பலன் அவனுக்குள்ள உறுதியாக இருக்குதான், வியாதி இல்லையா, ஆமேன். அவங்களுக்கு பெருமை அவங்களுக்கு என்ன செய்திருக்கான், ஒரு சரப்பணியை போல் இருக்கிறது,
கொடுமையை என்ன செய்கிறாங்க, ஆடையை போல் அவங்க என்ன செய்கிறாங்க, போர்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க கண்கள் எடுப்பாய் பார்க்கிறது, அவங்களுடைய தானே இருதயம் விரும்பின எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுடைய தானே அகந்தையை என்ன செய்யிருக்காங்க, அகந்தையாக கொடுமையாக அவங்க என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க, இருமாப்பாக இருக்கிறாங்க. வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறாங்க. நாவு பூமி எங்கும் விளாவுகிறது. அவங்களுக்கு தண்ணீரெல்லாம் சுரந்து வருது. ஆமாம், ஆனால் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி ஆசாப் சொல்லுகிறார், நாள்தோறும் பாதிக்கப்படுறேன், நாள்தோறும் சிறுமைப்படுத்தப்படுறேன். நான் விருதாகவே என்னுடைய தானே இருதயத்தை என்ன செய்கிறேன், பரிசுத்தப்படுத்துகிறேன், சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லி ஆசாப் ஒரு நிமிஷம் என்ன செய்கிறார், திகைத்து போகிறார். ஆனாலும் அந்த துன்மார்க்கருடைய தான வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் என்ன செய்யுமா, அழிந்து போகும் என்று சொல்லி பார்க்குறோம். நம்ம தேவனுக்காக நாம் காத்திருப்போம், தேவனுடையதான கிருபைக்கு நம்ம காத்திருப்போம். அப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்திருப்பார், நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நாம் சந்தான பரம்பரையாக நித்தியமாய் நாம் நிலைத்திருக்கக்கூடியவர்கள், நித்திய ராஜ்யத்துக்கு உரியவர்கள் நாம். ஆகையினால் நம்ம என்ன செய்வோம், கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய தான இருதயத்தின் வேண்டுதலை நமக்கு அருள் செய்வார். ஆமென் சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பது தான் நல்லா. நம்முடைய கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என்னுடைய நம்பிக்கையை நான் என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் கர்த்தர் என்னை கைவிடார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார். இந்த சூழ்நிலை நடுவில் எல்லாம் மாறி போகும், கர்த்தர் என்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போமா. கர்த்தாவே, இந்த உலகத்தில் துன்மார்க்கர்கள் செழித்து போயிருக்கிறாங்க. அப்பா ஸ்தோத்திரம், அவங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்குது. அவர்கள் மனிதர்களை மனிதர்களாக மதிக்கிறது இல்லைப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், தேவ பயமும் இல்லாத இருக்கிறாங்க. அப்பா மனுஷர்களையும் மதிக்கிறாதவர்களாக இருக்கிறாங்கப்பா. ஆனாலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நல்லமப்பா. நாங்கள் கர்த்தாவே அப்பா சிறுமைப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்போ இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமே இல்லாதது போல் காணப்பட்டாலும் தேவரீர் எல்லாம் எங்களுடைய சிறுமைகள் எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு ஒரு செழிப்பை நீ தருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தாவே அப்பா எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்பதை அறிந்திருக்கிறோம். உடைய பிள்ளைகள் கர்த்தாவே துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாக உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.